Astro Guru Chanel welcomes you. வேத ஜோதிடத்தின் பரந்த மற்றும் சிக்கலான பிரபஞ்சத்தில் உங்கள் ஜாதகம் ஒரு வான வரைபடமா உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கான தனிப்பட்ட வழிகாட்டியா செயல்படுறது. இந்த ஜாதகத்தில் உள்ள பல சூறுகளில் மிகவும் அடிப்படையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒன்று முதல் வீட்டு அதிபதி. இது லக்னாதிபதி என்னும் அழைப்பார்கள். இது உங்க உள்ளார்ந்த தன்மையை புரிந்துவதற்கான திறவுகோலாகும். இது உங்க உடல், உங்கள் அடிப்படை ஆளுமை, உங்கள் உள்ளார்ந்த உயிர் சக்தி, உங்களை பற்றிய உங்கள் பார்வை, உங்கள் வாழ்க்கை செல்லும் ஒட்டுமொத்த திசை. இது உங்க கப்பலின் கேப்டன், உங்க விதியின் சிற்பி. அதன் நிலை உங்கள் முழு வாழ்க்கையின் அடிப்படை பலத்தை தீர்மானிக்கிறது. எளிமையாக சொல்ல போனால் முதல் வீடு உங்கள் தொடக்க புள்ளி. நீங்கள் பிறந்த நேரத்தில கிழக்கு அடிவானத்திலே உதிக்கும் ராசியை ஆளும் கிரகந்த அதிபதி. எனவே இது உங்களுடன் பிரிக்க முடியாத வகையில் பிணைக்கப்பட்டுள்ளது. அதன் ஆரோக்கியம், பலம் மற்றும் நிலை உங்கள் சொந்த பலத்தை பிரதிபலிக்கின்றன. வலுவான லக்னாதிபதி, திடமான உடல் அமைப்பு, தன்னம்பிக்கை நடத்தை, சவால்களை கையாளும் உள் சக்தி. இது வெற்றி மற்றும் நிறைவுக்கான முன்னுதாரணம். அதன் பங்கினை புரிந்து கொள்வது கணிப்பு அல்ல, அது ஆழமான சுய வெளிப்புணர்வு. இது உங்கள் இயற்கையான பலங்கள், உங்கள் சாத்தியமான பலவீனங்கள் மற்றும் உங்கள் கர்ம பாதையை வெளிப்படுத்துகிறது. ஜாதகத்தின் 12 வீடுகளில் லக்னாதிபதியின் நிலை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது உங்கள் முதன்மை வாழ்க்கை ஆற்றலை எங்கு முதலீடு செய்வீங்கள் என்பதை தீர்மானிக்கிறது. சில நிலைகள் மிகவும் சுபமானதாக கருதப்படுகின்றன. அவை வெற்றி, செல்வாக்கு, நல்வாழ்வு மற்றும் சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்குகின்றன. இவற்றில் மிகவும் சாதகமானவை கேந்திர வீடுகள். முதல் வீடு, 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு. இந்த 4 வீடுகளும் வாழ்க்கையின் முக்கிய பகுதிகளை குறிக்கின்றன. சுயி வீடு மற்றும் மகிழ்ச்சி, உருகு மற்றும் சூட்டாண்மைகள், தொழில் மற்றும் சமூக நிலை. லக்னாதிபதி இதிலே இருந்தால் அதன் பலன் ஜாதகம் முழுவதும் பரவுது. திரிகோண வீடுகள் 1, 5 தூண்படைப்பாற்றல், புத்திசாலித்தனம், குழந்தைகள், உயர் அறிவு, ஆன்மீகம், அதிர்ஷ்டம். சுயத்தின் அதிபதி இங்கே இருந்தால் ராஜயோகம், ஆசீர்வாதங்கள், ஜானம், அதிர்ஷ்டம். கிரகத்தின் சொந்த பலம் இந்த நேர்மறை விளைவுகளை பெருக்குது. லக்னாதிபதி சொந்த ராசியை இருந்தால் அரசன் சிம்மாசனத்தில், சக்தி வாய்ந்த, வசதியான, முழு கட்டுப்பாட்டில். உதாரணம், மேஷ லக்னம், செவ்வாய் முதல் வீட்டில் பலம் பெருகி தைரியம், உந்துதல் தரும். உச்ச ராசியில் அசாதாரண சக்தி, நட்பு ராசிகளில் நீண்ட வளர்ச்சி, ஆதரவு. சவாலான வீடுகள், எக்பகன் கரே, டைகள் மாற்றம், இழப்புகள், லமியம். இவை மோசமானவை அல்ல, தரைகள், மாற்றங்கள், விடுதலைக்கு தூண்டுதல். வலுவான நல்ல அம்சங்கள், சவால்கள் ஆழமான வளர்ச்சியா மாறும். இறுதியில் துன்பங்களை மீறி வெற்றி. சனி, செவ்வாய், ராகு, கேது சேர்க்கை, பார்வை, போராட்டம், மோதல், தாமதம். சனி சேர்க்கை, வரம்பு, கடின உழைப்பின் உணர்வு. ராகு தொடர்பு, தீராத ஆசைகள், வழக்கத்திற்கு மாறான பாதைகள், திடீரேற்ற தாழ்வுகள். முதல் வீட்டு அதிபதி வலுவாகவும் சாதகமாக இருந்தால் அதன் ஆசீர்வாதங்கள் உங்கள் இருப்பின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவி ஒரு நிலையான ஆதரவு ஆதாரம். வலுவான உடல் ஆரோக்கியம், துடிப்பான ஆளுமை, இயற்கையான கவர்ச்சி, தன்னம்பிக்கை, சிரமங்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் திறன், நம்பகத்தன்மை, நேர்மை, குடும்ப சமூக நல்லிக்கம், தொழிலில் வெற்றி, அங்கீகாரம், தலைமை வாய்ப்புகள். உந்துதல், லட்சியம், முடிவிற்கும் தெளிவு, பாதமென்மை, தடைகள் நிர்வகிக்கூடிய சவால்கள். நிதி ஸ்திரத்தன்மை, செழிப்பு, நிலையானமான ஓட்டம், முயற்சிகள், லாபம், குடும்ப நிதி அடித்தளம், உள் நல்வாழ்வு, மண் தெளிவு, உணர்ச்சி சமநிலை, நோக்கத்துடன் இணைப்பு, விதி மீது கட்டுப்பாடு, நீடித்த மனநிறைவு, அர்த்தமுள்ள உண்மையான சுய வெளிப்பாடு. ஒரு வலுவான லக்னாதிபதி இருந்தாலும் சவாலான தாக்கங்களின் கீழ் அது குறையலாம். முக்கிய காரணிகள்: சனி, செவ்வாய், ராகு, கேது சேர்க்கை, பார்வை, போராட்டம், மோதல், தாமதம். சனி வரம்புகள், கடின உழைப்பு. ராகு தீரத ஆசைகள், திடீரேற்ற தாழ்வுகள். நீச்ச ராசி, உள்ளார்ந்த பல இழப்பு, நல்ல பலங்கள், கஷ்டம், குறைந்த சுயமரியாதை, நாள்பட்ட உடல் பிரச்சனைகள், ஆதரவு குறைவு, மீண்டும் மீண்டும் தடைகள், விடாமுயற்சி தேவை. லக்னாதிபதி துஸ்தானங்களில் எக்ஸ்பெக்ட் 12 வாழ்க்கை கருப்பொருக, அங்கு பிணைப்பு. 6 மோதல், நோய், சேவை. 8 திடீர் மாற்றம். 12 இழப்பு, ஆன்மீகம். பல எதிர்மறைகள் சேரும் போது நீரோட்டத்துக்கு எதிராக நீண்டுவது போல. இது எச்சரிக்கை, அழிவு அல்ல. லக்னாதிபதியின் தாக்கத்தை விளக்க கடகள் நம் உள்ளவரை கருத்தில் கொள்வோம். அதிபதி சந்திரன், உணர்ச்சி, மனம், தாய், வளர்ப்பு. சந்திரன் முதல் வீட்டு அதிபதி, அடையாளம், உணர்வு பூர்வம், அக்கறை அதிகம்.
சொந்த வீட்டில் சிறந்த நிலை, பச்சாதாபம், அக்கறை, வளர்ப்பு, குடும்ப ஆறுதல், உடல் வட்டமுகம், கண்கள் மென்மை, உயிர் சக்தி, வலிமை, ஆறுதல் அளிக்கும் காந்தம், குறு பார்வை, புத்தி, நம்பிக்கை, உணர்ச்சி சமநிலை, வளர்ப்பு, சமூக முயற்சிகளை மலரும், அங்கீகாரம். சனி ராகு பார்வை, மனச்சோட்டம், பெசிமிஸ்டிக் கண்ணோட்டு, மனநிலை மாற்றங்கள், உளவியல் குழப்பம், நிரந்தர அதிருப்தி, எதிர்மறை தாக்கம் இருந்தாலும் நீண்டகால மண் ஒன்றி சவால்களை சமாளிக்கும் பயணம். முடிவா, முதல் வீட்டு அதிபதி, ஜோதிட அடையாளத்தின் மைய தூண், ஜாதகத்தின் உண்மையான அஸ்திவாரம். உங்கள் அடிப்படை பலங்கள், உங்கள் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பாதை, வெற்றி பெறும் உள்ளார்ந்த திறன். வலுவான லக்னாதிபதி, ஆழமான ஆசீர்வாதம், உடல உயிர்ச்சி, மண் தெளிவு, சாதனைகள், நிதி ஸ்திரம், தனிப்பட்ட நல்லிணக்கம். பாதுகாப்பு கவசம், சவால்களை நம்பிக்கையுடனும் கருணையுடனும் சமாளிக்க உதவும். ஜோதிடம் விதி அறிவிப்பு அல்ல, நனவான வாழ்க்கை வழிகாட்டி. லக்னாதிபதியை புரிந்து அதன் சக்தியை உணர்வுபூர்வமாக பயன்படுத்தி உயர்ந்த இலக்குகள் நோக்கி செலுத்துங்கள். பலவீன இருந்தால் அதி கவனம், பொறுமை, முயற்சி தேவைப்படும் பகுதிகள். மையத்தை வலுப்படுத்து, பலவீனங்களை வளர்ச்சியின் ஆதாரங்களாக மாற்று. கால் டு ஆக்ஷன், அனுபவமி ஜோதிடருடன் ஆலோசிக்கவும். உங்கள் ஜாதகத்தை இப்போது ஆழமாக புரிந்து கொள்ளுங்க. More content. Subscribe my channel for more content.